வைஷு வைஷு ப்ளீஸ் வைஷு வைஷு கண்ணை துற வைஷு வைஷு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. வைஷு கண்ணை துற வைஷு. அழாத ஜெய். ஜெய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெய். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வைஷு. என்ன மன்னிச்சிடு ஜெய். வைஷு நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில நில்லுங்க. அங்கிள் இங்க இருங்க. டாக்டர் அவளுக்கு எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். டோன்ட் வரி, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே வைஷு. ஜெய் அழாதப்பா, அதான் டாக்டர் சொல்லிட்டு போறாங்கல்ல. முடியல எல்லாருமே சேர்ந்து அவளை இந்த நிலைமைக்கு விட்டுட்டோமே. ஐயோ ஜெய், ஆனது ஆயிப்போச்சு. அத பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. கடவுள் இருக்காரு ஜெய், கடவுள் இருக்காரு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கையை யாராவது அறுத்துக்குவாங்களா? படிச்சிருக்கா, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். இதுங்களுக்கு தான் புத்தி இல்லாம இருக்கு. பாவம், அந்த கேரளா கறி வேற முடியாம படுத்து கிடக்கா. அவளும் எவ்வளவுமா பாப்பா? சாந்தி, சீக்கிரமா சோத்த வெடி. சரிங்க. நாம எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சரிங்கம்மா. நீ ரெடி பண்ணு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீயும் கூட வாடா. நம்ம கொடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம்டா. ம் சரிம்மா. ஏண்டா இப்படியாடா பண்ணுவாங்க? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தைரியமா ஒரு காரியத்தை எதிர்த்து போராட தெரியாது. எல்லாரும் இப்படித்தான் இருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? பெத்தவங்க தானே. என்னாச்சுமா? பொம்பளைங்களுக்குலாம் அவ்வளவு தைரியம் இல்லடா. ஒவ்வொன்னுத்தையும் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும் சொல்லு? பிபி வந்து வீட்டுல படுத்து கிடக்கா. இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். என்னடா பிள்ளைங்க நீங்கெல்லாம். ஜெய், ஜெய், வைஷுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன் ஒண்ணுல ஜெய், இட்ஸ் ஓகே, அழாத. இட்ஸ் ஓகே, அழாத அழாத ஜெய், இட்ஸ் ஓகே. இப்படி பண்ணிட்டால அர்ஜுன், கை அறுத்துக்கிட்டா. நான் நம்ம வீட்டுல தான் இருந்தேன். ஆன்டி வந்து சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா மயங்கி கிடக்குறான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அர்ஜுன். நான் அவகிட்ட பேசலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள எப்படி பண்ணிட்டா? ஜெய், இங்க பாரு, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எப்படி ஆகாத? அர்ஜுன், அவளுக்கு மட்டும் ஏதாச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அதான் சொல்றாங்கல்ல எதுவும் ஆகாதுன்னு. சும்மா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காது ப்ளீஸ். அம்மா இங்க பா. இட்ஸ் ஓகே. வயசாலி கையை அறுத்துக்கிட்டது பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டாமா. அதான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அழாதங்க. சும்மா இரு, வைஷுக்கு ஒன்றும் ஆகாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே ஜெய், அழாத அழாதன்னு சொல்றேன்ல. எல்லாமே சரியாயிடும், அமைதியா இரு. வந்தனா, சொல்றத புரிஞ்சுக்கோ. இப்ப என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப இருக்க நிலைமையில கல்யாணம் எல்லாம் வேணாம் வந்தனா. அசோக், இல்ல வந்தனா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அசோக், உனக்கே நல்லா தெரியும் நம்ம கல்யாணத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, எனக்கு புரியுது வந்தனா. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது இப்போ வேணான்னு தான். கொஞ்சம் பொறுமையா இரு, பண்ணிக்கலாம்.